அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனேயே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் அன்னாசி பூ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போது புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இது கூட நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் இது கூட சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதிலேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் அளவு புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னோடது பழைய ரைஸுங்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கிறலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே அரிசி ஒரு 3/4 வேக்காடு வெந்து தண்ணி சுண்டி அரிசி மேலே வரும். அந்த சமயத்தில் நீங்கள் மூடி போட்டு மேலே விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு.
10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக நமக்கு வந்து உதிரி உதிரியாக பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. இதை வந்து உடனே நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுருங்க. அப்படின்னா தான் நமக்கு அடியில் இருக்கிற பிரியாணியெல்லாம் வந்து குலையாமல் இருக்கும். இது கூட கடைசியாக நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்குடியில் இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.